எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்க்கும்போது என்னன்னா, இது ஒரு ஒரு சாப்ளின் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்ல வந்து ஒரு டெக்ஸ்டையும் மியூசிக்கையும் உள்ள இருக்கிற ஆர்டிஸ்டோட நடிப்பையும் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ என்னன்னா, அதான் ஷார்ட் ஃபிலிம் ஐயா சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிமோட இலக்கணத்துக்குள்ளன்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் வெளியே இருந்தாலும், ஆனால் அவங்களோட முதல் முயற்சி அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, முதல் முயற்சிக்கு இது வந்து ஃபார் பெட்டர். ஆக்சுவலா இதுல வந்து இயக்குனர் தான் ரொம்ப பாராட்டணும். அவர் வாங்கியிருக்கிற விதமா இருக்கட்டும், வேலை வாங்கியிருக்கிற விதமா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்து ஒரு ஷார்ட் கண்டினியூட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்காது. அந்த ஷார்ட் கண்டினியூட்டிலாம் நல்லா பார்த்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த ஃபர்ஸ்டா பண்ணும்போது வந்து உண்மையாலுமே அது அந்த அந்த லெவல்ல வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் என்னன்னா, ஒரு இந்த மேக் ஓவர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் கொடுத்துட்டே இருந்துச்சு. பட் மற்றபடி வந்து முதல் முயற்சியா பார்க்கும்போது வந்து இவங்க இது முத படியே நல்லபடியா தான் வச்சிருக்காங்க. இனி போக போக வந்து பெரிய படியை வைப்பாங்க, பெரிய ஐடியா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க வாழ்த்துறாங்க. தேங்க்யூ சார். எஸ்ஆர்எஸ் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏனைய கலைஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறும்படம் குறித்தான மதிப்பீட்டை கேட்டிருக்கிறார்கள். படம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கும். நல்லா நடிச்சிருக்காங்க பையங்க, படம் நல்லா எடுத்திருக்காங்க. வசனத்தை கையாளாமல் இருப்பது திரைமொழியினுடைய ஒரு உன்னதம். அந்த துணிச்சல் அந்த படைப்பாளிக்கு இருந்திருக்கு. அந்த அது பாராட்டத்தக்க அம்சம். ஆனால் குறும்படம் என்ற அந்த இலக்கணம் இருக்குது இல்லையா, அது இயக்குனனுடைய மனோநிலையிலிருந்து பிறந்து காட்சிப்படுத்துதலின் முடிவாக கதை சொல்லியாக திரும்பவும் இயக்குனனே வர வேண்டிய கட்டாயம் இருந்தது என்பது இக்குறும்படத்தினுடைய குறைபாடு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபிலிம் ஸ்டோரிஸ் குறித்து நாம் நிறைய பேச வேண்டியது வரும். குழந்தைகள் படம் எடுத்திருக்காங்கன்னு நாம் இதை பார்க்கணும். ஏன்னா புதிய இளைஞர்கள், புதிய படைப்பாளிகள், குறைந்த தொழில்நுட்ப கருவிகள், குறைந்த பொருளாதாரம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு குறும்படங்கள் எடுக்கிறதுல. அதனால எடுத்த உடனே ஒற்றை வரியில் அதை மறுப்பதோ அதுவும் முடியாத விஷயம். ஒற்றை வரியில் புகழாரம் செய்வது என்பதும் சிக்கலான அம்சம். இந்த அடிப்படையிலிருந்து புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு கலையின் மீது நம்பகத்தன்மை கொண்ட ஆகச்சிறந்த இயக்குனர் ஒருவனும் நடிப்பாற்றலை மிகச்சிறப்பாக உள்ளமைத்துக் கொண்டிருக்கிற ஆகச்சிறந்த நடிகன் ஒருவனும் இந்த படத்தில் இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறேன்.